Okay. Hair grease. Come on, let's dance. Okay. Hair grease. Come on, let's dance. Okay. Hair grease. Talk to you guys for not very clearly coming from very much comfortable. He's so nice. And Aruna from Bangalore and actually this is my first movie in Tamil and I'm very much happy to work with Thakani sir. And I'm very much happy to work with co-artists and all. It's a great experience and I felt like I think it's going to be a beautiful movie and brilliant movie. You should watch and enjoy the movie. First இந்த படத்தை ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட நடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. டேரக்டர் சார் தான் நிறைய த்ரில்லர் மூவி பண்ணியிருக்காரு. இது அதை விட ரொம்ப ஃபீலாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணி நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சொன்னதை செஞ்ச டேரக்டர் வந்து வரைக்கும் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் நான் பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவர் நான் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமன் சார், விவேக் சார், மீனா எல்லாருமே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. மத்திய சார் எல்லாரையும் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் எங்க எல்லாரையும் எல்லாரையும் உருவாக்கிட்டு நீங்க எல்லாரும் தான். ப்ளீஸ் எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தையும் ஹிட் ஆகி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பயந்து ஒரு கேமரா அதான் ஃபர்ஸ்ட் அந்த பயந்து முக்கியமான என்ன மாதிரி பண்ணணும் நிறைய ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுமே எனக்கு இந்த டீம் ஒர்க் பண்ணதுக்காக சந்தோஷப்பட்டேன். நிறைய பேர் எனக்கு எப்படி பண்ணணும் என்ன விஷயம் எல்லா விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் உங்கள் டீம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அடுத்தது கல்ச்சர் வந்து ரொம்ப நாள் ஒரு மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் தான் கேட்டாங்க. சொந்தமாக பாக்கெட்டில் இருந்து மொத்த படத்துக்கும் பணத்தை போட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ். அது சின்ன படங்கள்னா இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா அது பப்ளிசிட்டி அதனுடைய அது கொண்டு அதாவது என்னன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சாலும் அது அந்த அளவுக்கு பத்திரமா காப்பாற்றி அதை வெளியில கொண்டு வந்து அது மறுபடியும் அது கோச் பண்ணுறது திணிக்கிறத பார்க்கும்போது அது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் சின்ன பிள்ளைங்க பணம் போட்டு படம் பண்ணி
குழந்தைகள் உங்கள் ஓரளவுக்கு நான் சொல்றதை கேட்டு ஹோம்ஒர்க் பண்ணி அதே பேசும். அதே மாதிரி சொல்லும்போது ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்படி சொல்லிட்டு வரும்போது டுவர்ட்ஸ் எடுத்து வரும்போது உண்மையிலேயே சார் இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மெசேஜாக இருக்கும். ஒரே லைன்ல சொல்லணும்னா, சட்டத்தை வளைக்காதீர்கள், சட்டத்தை உங்க பாக்கெட்ல எடுத்து போட்டுக்காதீங்க. அதுல இந்த மாதிரி பிலிம்ஸ்ல வந்து மெசேஜ் சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். எப்படி ஸ்கிரீன் பிளே அவர் திரும்பி கொண்டு வந்தாருன்றது ரொம்ப நாள், அதாவது அப்போ வளர்க்க ஆரம்பிச்ச தாடி தான் இன்னி வரைக்கும் அவருக்கு. இந்த ஃபிலிம்ல வந்து எல்லாருமே சொந்த படத்துல வேலை செய்யற மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆசானா இருந்தார், ஒரு நல்ல அண்ணனா இருந்தார். யார் யார் எங்க தப்பு பண்றோமோ இந்த ஃபிலிம் பார்த்துருக்கேன், இந்த அவர் வந்து பெரிய சிவாஜி சாருடைய இன்னைக்கும் அவர் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிவாஜி சாருடைய ஃபிலிம் தான் பார்த்துருக்காரு. எப்படி வருவார், எப்படி நடந்துருவார், அந்த மாதிரி இந்த இதுக்கு எப்படி பண்ணணும். அதே மாதிரி டென்ஷன் ஆகவே மாட்டார். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து வேலை அவர் நினைக்கிறத வாங்குறது வரைக்கும் அப்படியே செஞ்சுக்கிட்டே டேக் ஓகே. அதாவது 6 டேக் போச்சா 7 டேக் போச்சா ஃபிலிம் போயிட்டு அவருடைய கேஷியர் எப்படி பார்த்துக்கிட்டு அதை பற்றியுமே கவலைப்படாமல் என்ன நினைச்சாரோ அது வர வரைக்கும் மாநில பக்கத்தில் அவங்களுக்கு பிரமாதமாக வேலை. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாமே எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய மெசேஜ். இந்த மாதிரி பட்ஜெட்ல இந்த இவ்வளவு கிராண்டியரா இந்த ஃபிலிம் பண்றது எப்படி அப்படின்றது நீங்க படம் பார்த்தவொடனே கேட்பீங்க, கண்டிப்பா கேட்பீங்க. எப்படி சார் இதை ஃபினிஷ் பண்ணீங்க, இது எத்தனை நாள்ல முடிச்ச அப்படின்றது அதுக்கே ஒரு தனியா வந்து ஒரு சீட் போடணும் சார். நம்ம என்னென்ன படத்தை வந்து மேக்கிங் அது இதெல்லாம் போடணும், இது போடணும் கண்டிப்பா. இந்த ஃபிலிம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்கு கூப்பிட்டு வரணும். தக்காளி சாருக்கும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கு. அதுக்கு மேல இந்த ஃபிலிம் நிச்சயமா நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வருவாங்க. சின்ன படங்கள் ஓடும். எல்லா நடிகர்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் நடிகர்கள்னால நான் முதல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 24 கிராஃப்ட்ஸும் சந்தோஷமா இருக்கும். சினிமா ஆரோக்கியம் இருக்கும். திஸ் இஸ் டெஃபினெட்லி a good film, different film. கடைசி 10 நிமிஷம் அவர் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்றது வந்து எல்லாரையுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டர்ல உட்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃபாரின் ரைட்ஸ் கொடுக்கல. இந்த ஃபிலிம் will not release. அதனால மீன் வந்து சிடி வரதுக்கு காரணம் இல்லை இன்டர்நெட்ல ரோல் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வந்து ஒரு 3-4 days முன்னாடி கொடுத்துருந்தோம். அதை வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், எப்படி இந்த சிடி மறந்து தடுக்கலாம் அப்படின்னு பல மேடைகளை போட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் யாருமே எந்த ஆக்ஷன் இப்போ எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் எங்கேருந்து இது வருதுன்றது பார்த்தா ஒரு 3 ஏரியாஸ். ஒன்று வந்து நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது எஃப்எம்எஸ் ரைட்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ஒரு டியூஸ்டே நம்ம பிரிண்ட் கொடுக்கணும். They have to take the censor. The Tuesday அன்னைக்கு அது வெனஸ்டே மலேசியா போனா தர்ஸ்டே அவங்க வந்து சிடியை போட்டு ஃப்ரைடே இங்கே ரிலீஸ் ஆகும்போது கூட வந்துடும். This is the actual problem. இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு I have tried to do this. அதாவது ஆனால் வேற பாசிபிலிட்டி என்னன்னா தியேட்டர்ஸ்ல இந்த பிரிண்ட் ஓடுதோ அந்த பிரிண்ட் வந்து பிரிண்ட்ல வந்து ஒரு கேமரா பிரிண்ட் வந்து கேமரா பிரிண்ட்ன்றது ஜெனரலாக பார்க்க யாராவது சீடியில் அதனால what we decided was for the first time for the sake of industry 4-5 lakhs சின்ன படத்துக்கு FMS revenue வருது. இந்த ரெவென்யூ எப்படி பார்த்தா what is we spent on publicity. So we have stopped. We are not giving the foreign rights. Let us see what happens. This is if it is going to change the industry's pattern. சின்ன films or நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ வந்து
நல்லா இருக்குன்னா கூட சீடியில பார்த்துக்கலாம். என் காலத்துலயே லிரிக்ஸ் பீப்புள் கேன் அஃபோர்ட் டு கோ டு தி தியேட்டர் பார்க்கலாம். அதனால பேசுறது சீடி வந்து அது வந்து ஒரு தப்பான அது வந்து ஒரு மிஸ்டேக். திருத்து பொருளை பார்க்குறோம், அது வந்து ரைட்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் வந்து போட்டு பார்க்கணும். கண்டிப்பா யாரும் இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் இதை பத்தி ஒரு ஸ்ட்ராங்கா எழுதுனீங்கன்னா இது வந்து டெஃபினட்டா ஃபியூச்சர்ல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா டெஃபினெட்லி ஹெல்ப் தி ஸ்மார்ட் ப்ரொடியூசர்ஸ். நான் வந்து பெரிய படங்களை பெரிய படங்களை எப்படி ஆடியன்ஸ் சொல்லணும், சின்ன படங்களுக்கு ஒரு 150 டிக்கெட் போவாரா 200 டிக்கெட் போவாரா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு அன்னைக்கே சிடி வந்துருக்கு. நான் கேள்விப்பட்டது கோயம்புத்தூர் தெய்வத்தில் வந்து டஸ்டே சிடி வந்து ஃப்ரைடே டஸ்டே சிடி வந்து நோ கமிங் டு கேரளா. நேரம் திருவாண்டூர் காப்பீடு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நீங்க பிரஸ்ல கொஞ்சம் ரைட் பண்ணீங்கன்னா மெசேஜ். Now, coming to this film, thank you all for sincere thanks. Good numbers come now. First phone number is correct. Thank you so much for coming here, staying with us. நீங்க ஒரு film வந்து டெஃபினட்டா நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு என்ன படமோ நீங்க எடுங்க. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். படம் you feel like a producer. கண்டிப்பா எழுதுங்க. தப்பா இருக்காது அப்படின்றது ஃபிலிம்ல வேலை செஞ்ச என்னோட ஸ்டூடெண்ட் டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாருமே ரைட் பாய் ரொம்ப சின்சியரா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் டேஸ்ல படத்தை முடிச்சிருக்கோம். படம் முடிவு ரிலீஸுக்கு அப்புறம் ரிவீல் தோஸ் இஷ்யூஸ் எவ்வளோ நாள் பண்ணிருக்கோம். செகண்ட்லி ஆர்டிஸ்ட் சைட்ல எல்லாம் பேசுறாங்க, அவங்க பேசுனாங்க. வாய்ஸ்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸா வந்து நோ ஸ்பெசிபிக் ஹீரோ இல்லை, ஸ்பெசிபிக்கான ஹீரோயின் அதுக்கு நம்ம யாரு எங்க வரைக்கும் வராங்க அப்படின்றதா ஹீரோனா அது வந்து ஸ்ரீமன் சார் தான். பட் அதர்வைஸ் இந்த ஃபிலிம்ல வந்து எல்லாருக்கும் ஒரு பேரலல் ரோல், ஈக்குவலன்ட் ரோல் நோட் எனிதிங் ஃபைனலா வந்து I should say my dear friend Nasser நானும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து எனக்காக இந்த ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஷூட்டிங்ல இருக்கிறதுனால he is not able நம்மளோட சேர்த்துக்க முடியல. I think he will come வருவாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவரால் வந்து எவ்வளோ நான் தேங்க் பண்ணாலும் அவருக்கு ஸ்ரீமன் என்னோட தெலப்புல இருந்தாலும் I know him for so many years. அவனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். He has really done a good job. அதே மாதிரி விவேக், ஸ்ரீனல், all of the girls, Dashini, all of them have done a good job. எல்லாம் அனுஷ்க்கு புதுவை எல்லாம் தெரியாது. பையா போய் சார் இளவரசு சார் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவரால் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன். எல்லாருக்கும் வந்து சிம்பிளா ஒரே பாயிண்ட் வந்து இந்த ஃபிலிமோட உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றது ஃபிலிமோட ரிவ்யூஸ் எழுதும்போது ஃபைனல் இது எழுதும்போது சஸ்பென்ஸ் பேஸ்ட் கண்டிப்பா ரிவ்யூஸ் பார்த்துட்டு ரொம்ப கதையை சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல பேசுறதுக்கு you have any questions? நான் வந்து ஆன்சர்